ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வயசுலேயும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுனால நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை, இந்த வயசுலேயே வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்கார். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து அவரே பிடிச்சிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? இது கொஞ்சம் அவருடைய ஆக்டிவேஷனில் ரொம்ப பில்லியண்டாக பண்ணுறாருன்றது நம்ம நினைக்கலாம். படையப்பா படம் திருப்பி அவர் பிறந்த நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. போய் பார்ப்பீங்களா படத்தை? கண்டிப்பாக அந்த படம் பார்க்க வேண்டிய படம் தான். அது நம்ம ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், அதனால் பார்க்க வேண்டிய படம் தான். ஆமாம். அந்த நீலாம்பரி கேரக்டரு, இவர் கேரக்டர், அந்த அந்த இது ஊஞ்சல் தட்டி விடுறது, அந்த சீன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். 25 வயசுலேயே இன்னும் ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்கார் ரஜினி சார். எப்படி நினைக்கிறீங்க அதை பற்றி? அவர் ஹார்ட் ஒர்க் தான் சார். புரியல? அவர் ஹார்ட் ஒர்க் தான். அவரோட ஹார்ட் ஒர்க்கு அதுதான் காரணம். இந்த வயசுலேயும் அவர் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு, எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க் தான். 50 வருஷமாக சினிமாவில் இருக்கார். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷமாக நம்பர் 1ஆகவே இருக்கார் தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில். இது எப்படி பார்க்குறீங்க? ஃபேன் பேஸ் தான் சார். அந்த காலத்து ஆளுங்களுக்கும் பிடிச்சிருக்கு, இப்போ இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கார். அதெல்லாம் வச்சு தான் அவர் அந்த ஃபேன்ஸ் நடுவில் இருக்க கிரேஸ் இன்னும் போகல. கொஞ்சம் இழுப்பார்ல, அந்த சீன் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். டிவியில் பார்த்தாலும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். தேட்டரில் பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை 5 ஃபேஸஸ், என்னுடைய 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. 6 முகம். இந்த படையப்பனோட இன்னொரு முகம். ஹாப்பி பர்த்டே. ஏன்னா ஒரு 25 வயசில் 50 வருஷம் சினிமா எக்ஸ்பிரஸ் நம்பர் 1ஆக இருக்கார். எப்படி பார்க்குறீங்க அதை? சூப்பராக பார்க்குற சூப்பர் ஸ்டாரை. சூப்பராக பார்க்குறீங்களா? படையப்பா படம் வேறு ரிலீஸ் ஆகுது 25 வருஷம் கழிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. உங்களுக்கு படையப்பா படம் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் படையப்பால? நீலாம்பரி அப்படி சொல்ல முடியாது. இப்போ கலைஞர்ன்றது வந்து கலைஞனுக்கு என்னன்னா வயசே கிடையாது. அதான் உண்மை. அது 100 வயசுலேயே நினைக்கலாம். அதுதான் கலைக்குள்ளே மரியாதையே அதுதான். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்தில் பொம்பளையா இருக்கணும். அது கண்டிப்பாக அவரோட உழைப்பு தான். அது கண்டிப்பாக அது உழைப்பாக தான் முன்னு வந்திருக்காரு. இவ்வளோ நட்சத்திரங்கள் வந்து போய் இன்னும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அந்த இருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவர் மட்டும்தான். படையப்பா படம் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டே தேட்டரில் போய்ட்டு ஒரு 10 தடவை பார்த்துருக்கேன் அந்த படத்தையே. அப்போயே 10 தடவை பார்த்துருக்கேன். நல்லா ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். சார் 75 வயசு 50 வருஷம் சினிமா துறையில் இன்னும் நம்பர் 1ஆக இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம். யாருமே இல்லை அந்த மாதிரி. ஆமாம், இத்தனை வருஷம் வரைக்கும் யாருமே நடிக்கல. விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. ஆமாம், கண்டிப்பாக அது அவரோட திறமை, அதனால அப்படி இருக்காரு. இந்த மாதிரி கிடைக்க அவரோட உழைப்பு இருக்குல்ல, எல்லாரும் மேலே வந்துட முடியாது. பொறுமையும் நிதானமும் அனுசரிக்கிறதும் எல்லாம் வேணும்ல. எல்லா கட்சியும் அனுசரிக்கிறாருன்னா அவரோட திறமை அது. படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது 25 வருஷம் கழிச்சு. பார்ப்பீங்களா படம்? பார்த்தீங்களா? அதுக்கு புக் பண்ணியாச்சு, போனோமா? படையப்பா படம் பிடிக்குமா உங்களுக்கு? நல்லா தானே இருக்கும். அந்த மாதிரி கட்சி யாருக்கு வரும்? ஜெயலலிதா பீரியட்லேயே இந்த மாதிரி எடுத்திருக்காருன்னா அவரோட கட்சி தானே. அதான் ப்ரோ, நம்மளாம் இருப்போமா 75 வயசு வரைக்கும்? அது ஆண்டவன் இருப்பது தான். அவர் சிவன் பக்தர்ல, அதனால அவர் பார்த்துக்கிறாரு. இந்த வயசுல இமயமலை வரையும் போறாருன்னா அவரோட இது தானே.